ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பலாக்காயில் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பட்டை கிராம்பு பாக்கெட் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா அதை வசங்கிட்டு இப்போ அதுக்கு தேவையான காய்கறி பார்த்துடலாம். வெங்காயம் 2, தக்காளி 2, உருளைக்கிழங்கு 1, பச்சை மிளகாய் 3. அதில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா வசக்கணும் பொன்னிறமாக. நல்லா வசங்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம், நறுக்கி வச்சு தக்காளியை. இப்போ மிளகாவும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சதை. நல்லா அந்த காய் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். மல்லி இலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை சேர்க்கேன். நீங்கள் மல்லி இலை இருந்தால் மல்லி இலை சேர்த்துடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணி அதை சேர்த்துருவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச பலாக்காயை சேர்த்துடலாம். பலாக்காயை நான் அது காமிக்கலை, அது வீடியோ கட் ஆகிட்டு. இப்போ கறி மசாலா பொடி 1, மட்டன் குழம்பு மசாலா தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். கொஞ்சமாக வத்தத்தூள் உங்கள் காரத்துக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்க. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் வெங்காயம் அதை சேர்த்துடலாம். இப்போ அதை நல்லா வதக்கி விடணும். தேங்காய் அரைச்சதை நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது சேர்த்துக்கலாம். நான் எனக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். கொதிக்குது பாருங்க. நல்லா அந்த பலாக்காய் நல்லா அவியணும். அதளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ திருப்பியும் மூடி வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வத்திட்டு பாருங்க. சூப்பரான சைவ மட்டன் பலாக்காய் குழம்பு ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.
சூப்பராக ரெடி ஆகிட்டு பாருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். அசல் மட்டன் குழம்பு கணங்காவே இருக்குது பலாக்காய் குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.